நேசிப்பீர்களாய், when you love God so deeply, மிக மிக நெருக்கமாய் அவரை நீங்கள் நேசிப்பீர்களாய், ஆழமாய் நேசிப்பீர்களாய், when you love God so deeply, மிக மிக ஆழமாய் அவரை நீங்கள் அன்பு you செய்வீர்களாய். know what is going to happen when you love God so deeply? You will read the word. நீங்கள் ஆழமாய் அவரை அன்பு செய்ய வேண்டுமாய் இருந்தால் கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் When you love God deeply, you will worship the Lord. நீங்கள் ஆழமாய் தேவனை நேசிக்கிறவர்கள் அவரை ஆழமாய் நீங்கள் When you love the Lord, you will pray, you will speak to Him. நீங்கள் ஆழமாய் அவரை நேசிக்க வேண்டுமாய் இருந்தால் அவருடைய காரியங்களை நீங்கள் செய்யுங்கள். When you do all this kind of things, God is going to exalt you. God is going to bless you. இந்த காரியங்களை நீங்கள் செய்கின்ற பொழுது அவர் உங்களை நேசித்து உங்களுக்காய் காரியங்களை செய்து முடிப்பார். Love God and live for Him. நீங்கள் அவரை நேசிக்கிறவர்களாய் இருந்தால் உங்களுக்கு அவர் எல்லாவற்றையும் Love God. God is going to do great things in your life. நீங்கள் ஆண்டவரை அன்பு செய்வர்களாய் இருந்தால் உங்களுக்காக எல்லாவற்றையும் அவர் The Lord is telling here, He shall call upon me, I will answer him. அங்க வேதம் சொல்கிறது அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு பதில் கொடுப்பேன். I'll be with him in the trouble. உங்களுடைய வாக்கில் இருக்கிற சவால்கள் I'll be with him. அதெல்லாவற்றையும் நான் உங்களை I will விடுதலை deliver him and I will honor him. நான் உன்னை மேன்மைப்படுத்தி கனப்படுத்துவேன். When you pray to God, God will honor you. God will deliver you. God will wipe away all your tears and problems in the name of நீங்கள் Jesus. ஜெபிக்கிறவர்களாய் தேவனுடையவர்களாய் இருப்பீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற சவால்கள் பிரச்சனைகள் எல்லாவற்றிலிருந்து அவர் உங்களை விடுதலையாக்குவார். I will answer him. I'll be with him in the trouble. அவர் உங்களுக்கான சகல காரியங்களில் உங்களுக்கு பதிலை கொடுப்பார். I